தத்புஷாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரசோதயாது. ஆன்மீக ஜோதிட அன்பர்களுக்கு வணக்கம் கூறும் உங்கள் அன்பன் அஸ்ட்ரோ சிவக்குமார். குரோதி வருடம் பங்குனி மாதம் 17ஆம் தேதி திங்கட்கிழமை, ஆங்கிலம் 31ஆம் தேதி மார்ச் மாதம் 2025ஆம் வருடம். இன்றைய திதி வளர்பிறை துவிதை திதி, மதியம் 12:27 வரை உள்ளது. இன்றைய நட்சத்திரம் அசுபதி நட்சத்திரம், மாலை 4:58 வரை உள்ளது. இன்று சித்த யோகம். நல்ல நேரம் காலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை, இரவு 7:30 மணி முதல் 8:30 மணி வரை. ராகு காலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. குளிகை மதியம் 1:30 மணியிலிருந்து 3 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 மணியிலிருந்து 12 மணி வரை. சூலம் கிழக்கு திசை. பரிகாரம் தயிர். இன்றைய சுப ஓரைகள்: சந்திர ஓரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை. குரு ஓரை காலை 8 மணி முதல் 9 மணி வரை. சுக்கிர ஓரை காலை 11 மணியிலிருந்து 12 மணி வரை. புதன் ஓரை மதியம் 12 மணியிலிருந்து 1 மணி வரை. இன்று சந்திராஷ்டமம் பெறும் நட்சத்திரங்கள் உத்தரம் மற்றும் அஸ்த நட்சத்திரமாகும். காலை முதல் மாலை 4:58 வரை உத்தர நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமம். அதற்கு பின் அஸ்த நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமம். காலை முதல் மாலை 4:58 வரை உத்தர நட்சத்திரக்காரர்கள் மிக மிக முக்கிய பணிகளை செய்ய வேண்டாம். அதன் பின் அஸ்த நட்சத்திரத்திற்காரர்கள் முக்கிய பணிகளை செய்ய வேண்டாம். மாமூல் பணிகளை செய்வது உத்தமம். இன்றைய ராசி பொது பலன்களை இப்பொழுது காணலாம். மேஷ ராசி. சந்திரன் ஜென்மத்தில், தேக ஆரோக்கியம் கூடும். குரு 2இல், செய்தொழில் லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு, இன்று நல்ல தனவரவு உண்டு. செவ்வாய் 3இல், கெமிக்கல் வியாபாரம், ரியல் எஸ்டேட் வியாபாரம் லாபகரமாக இருக்கும், தனவரவு உண்டு. கேது 6இல், செய்தொழில் அமோக லாபம் உண்டு. சனி 12இல், புதிய முயற்சிகள் இன்று வேண்டாம், மாமூல் பணிகளை செய்வது நல்லது. ராகு 12இல், கெமிக்கல் வியாபாரம் சுமாரான லாபத்தை தரும், புதிய முயற்சிகள் இன்று வேண்டாம். புதன் 12இல், மாணவர்கள் தங்கள் கல்வியை மிகவும் கவனத்துடன் படிக்க வேண்டும். சூரியன் 12இல், அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். சுக்கிரன் 12இல், பெண்களுக்கு ஏற்றமிகு காலம் இது, பெண்கள் சுயமாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர். நட்சத்திர பலன். அசுபதி. இன்று ஜென்ம நட்சத்திரம். செய்தொழில் லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மையுண்டு, இன்று தனவரவு உண்டு. பரணி. சுக்கிர பலம் அதிகம் பெற்றவர் நீங்கள். வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மையுண்டு. கார்த்திகை. எதையும் ஊன்றி கவனித்து செய்தால் வாழ்க்கையில் முன்னேறலாம். செய்தொழிலில் நல்ல லாபம் உண்டு, இன்று நல்ல தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு. அதிர்ஷ்ட எண் 9. வணங்க வேண்டிய தெய்வம் விநாயக பெருமான் மற்றும் முருக பெருமான். ரிஷபராசி. சந்திரன் 12இல், மாமூல் பணிகளை மேற்கொள்ளவும். குரு ஜென்மத்தில், உடல் நலனில் கவனம் தேவை, புதிய முயற்சிகள் இன்று வேண்டாம். செவ்வாய் 2இல், வாய் வார்த்தையில் நிதானம் தேவை, கவனம் தேவை, வீண் வாக்குவாதத்தில் தவிர்க்கவும். சனி 11இல், இரும்பு சார்ந்த வணிகம் லாபகரமாக இருக்கும், ரியல் எஸ்டேட் வியாபாரம் லாபகரமாக இருக்கும், தொட்டது துலங்கும், எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. புதன் 11இல், மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர், மாணவர்கள் நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். சூரியன் 11இல், அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும், அரசாங்கத்தால் சிலருக்கு ஆதாயம் கிட்டும். சுக்கிரன் 11இல், பெண்களுக்கு ஏற்றமிகு காலம் இது, பெண்கள் சிலருக்கு திருமண பாக்கியம் கூடி வரும், பெண்கள் சிலர் சுயமாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர். ராகு 11இல், கெமிக்கல் வியாபாரம், ரியல் எஸ்டேட் வியாபாரம் லாபகரமாக இருக்கும், சிலருக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உண்டு.
எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. நட்சத்திர பலன். கார்த்திகை. வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. தொட்ட காரியங்கள் தொடங்கும். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. தனவரவு உண்டு. ரோகிணி. எதையும் யோசித்து செயல்படுத்த வேண்டும். புதிய முயற்சிகளை தவிர்க்கவும். மாமூல் பணிகளை செய்யவும். இன்று நல்ல தனவரவு உண்டு. அதிர்ஷ்டம் உண்டு. மிருகசீரிஷம். எல்லா காரியங்களும் சுபமாக முடியும். செய்தொழில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 6. வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் மற்றும் முருகபெருமான். மிதுன ராசி. சந்திரன் 11. இஷ்டார்த்த சித்தி. நினைத்தது கைகூடும். எல்லா காரியமும் சுபமாக முடியும். இன்று நல்ல தனவரவு உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. குரு 12. நிதி சம்பந்தமான விஷயங்கள் சற்று கவனம் தேவை. பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானமும் கவனமும் தேவை. செவ்வாய் ஜென்மத்தில். வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். நிதானம் தேவை. வண்டி வாகனத்தில் பயணம் செய்யும் போது நிதானமும் கவனமும் தேவை. சனி 10. செய்கின்ற தொழிலையை செய்யவும் பார்க்கின்ற உத்தியோகத்தை பார்க்கவும் எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டாகும். ராகு 10. கெமிக்கல் வியாபாரம் லாபகரமாக இருக்கும். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. புதன் 10. மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். சூரியன் 10. அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். சுக்கிரன் 10. பெண்களுக்கு மனமகிழ்ச்சி தரும் நாளாக அமையும். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டாகும். நட்சத்திர பலன். மிருகசீரிஷம். எதையும் நிதானித்து கவனித்து செயல்படுத்த வேண்டும். வாய் வார்த்தைகளில் நிதானம் தேவை. திருவாதிரை. நீங்கள் எதையும் விட்டு கொடுத்து சென்றால் எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. புனர்பூசம். தெய்வ கடாட்சம் உண்டு. நீங்கள் எதையும் யோசித்து செயல்படுத்துவீர்கள். இன்று எல்லா காரியங்களும் சுபமாக முடியும். செய்தொழில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் பச்சை. அதிர்ஷ்ட எண் 5. வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாள் தாயார். குலதெய்வ வழிபாடு. கடகராசி. சந்திரன் 10. செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. குரு 11. செய்தொழில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. செவ்வாய் 12. வண்டி வாகனம் ஓட்டும் போது நிதானம் தேவை. கவனம் தேவை. வாய் வார்த்தைகளில் நிதானமும் கவனமும் தேவை. சனி 9. மாமூல் பணிகளை செய்யவும். புதிய முயற்சிகள் இன்று வேண்டாம். ராகு 9. கெமிக்கல் வியாபாரம் லாபகரமாக இருக்கும். புதிய முயற்சிகள் இன்று தவிர்க்கவும். சூரியன் 9. அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். சுக்கிரன் 9. பெண்கள் புதிதாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர். புதன் 9. மாணவர்கள் தங்கள் பாடங்களை நன்கு கவனித்து படிக்க வேண்டும். நட்சத்திர பலன். புனர்பூசம். தெய்வ அனுகூலம் உண்டு. செய்தொழில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. பூசம். எதையும் திட்டமிட்டு செயல்படுத்துவீர்கள். செய்தொழில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. ஆயில்யம். செய்தொழிலில் மிகுந்த கவனம் தேவை. உத்தியோகத்தில் உங்களுக்கு மேன்மை ஏற்படும். இன்று நல்ல தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 3. வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான். சித்தர்கள் வழிபாடு. சிம்மராசி. சந்திரன் 9. செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு. சில காரியங்கள் தாமதமாகும். தொடர் முயற்சிக்கு பின் வெற்றி அளிக்கும். குரு 10. செய்கின்ற தொழிலை செய்யவும் பார்க்கின்ற உத்தியோகத்தை பார்க்கவும் உடல் நலனில் கவனம் தேவை. செவ்வாய் 11. ரியல் எஸ்டேட் வியாபாரம் செய்தொழில் லாபகரமாக இருக்கும். சனி 8. புதிய முயற்சிகள் வேண்டாம். மாமூல் பணிகளை செய்வது நலம். உடல் நலனில் கவனம் தேவை. புதன் 8. மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். நல்ல மதிப்பெண்கள் பெறுவர்.
சூரியன் 8 அரசாங்க காரியங்கள் தாமதமாகும், உடல் நலனில் கவனம் தேவை. சுக்கிரன் 8 பெண்களுக்கு ஏற்றமிகு காலம் இது, பெண்கள் புதிதாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர். ராகு 8 உடல் நலனில் கவனம் தேவை, மாமூல் பணிகளை தொடரவும், புதிய முயற்சிகள் வேண்டாம். நட்சத்திர பலன். மகம், நீங்கள் எதையும் தாங்கும் இதயம் படைத்தவர்கள், புதிய முயற்சிகள் இன்று வேண்டாம், மாமூல் பணிகளை தொடரவும், சுமாரான தனவரவு உண்டு. பூரம், எதையும் திட்டமிட்டு செய்து முடிப்பீர்கள், வாய் வார்த்தைகளை விட வேண்டாம், உடல் நலனில் கவனம் தேவை, மாமூல் பணிகளை தொடரவும். உத்தரம், இன்று சற்று கவனமாக இருக்க வேண்டும், வாய் வார்த்தைகளை நிதானமாக உபயோகப்படுத்த வேண்டும், எதிலும் அலட்சியம் காட்டக்கூடாது, உடல் நலனில் கவனம் தேவை. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு, அதிர்ஷ்ட எண் 1, வணங்க வேண்டிய தெய்வம் காலபைரவர், ஆஞ்சநேயர். கன்னிராசி. சந்திரன் 8 இன்று சந்திராஷ்டமம், எதிலும் நிதானம் தேவை, கவனம் தேவை, உடல் நலனில் கவனம் தேவை. குரு 9 செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு, இன்று நல்ல தனவரவு உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. சனி 7 வாய் வார்த்தையில் நிதானம் தேவை, கவனம் தேவை, மாமூல் பணிகளை செய்வது உத்தமம். புதன் 7 மாணவர்கள் தங்கள் பாடங்களை நன்கு கவனித்து படிக்க வேண்டும். சூரியன் 7 அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும், உடல் நலனில் கவனம் தேவை. சுக்கிரன் 7 பெண்களுக்கு ஏற்றமிகு காலம் இது, பெண்கள் புதிதாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர். ராகு 7 வாழ்க்கை துணை உடல் நலனில் கவனம் தேவை, எதிலும் நிதானம் தேவை, மாமூல் படிகளை தொடரவும். நட்சத்திர பலன். உத்தரம் இன்று சந்திராஷ்டமம், எதிலும் கவனம் தேவை, நிதானம் தேவை, பணம் கொடுக்கல் வாங்கல் நிதானம் தேவை. அஸ்தம் இன்று சந்திராஷ்டமம், எதையும் யோசித்து செயல்படுத்த வேண்டும், வாய் வார்த்தைகளை விடக்கூடாது, எதிலும் கவனம் தேவை, நிதானம் தேவை, உடல் நலனில் அக்கறை தேவை. சித்திரை இன்று சுமாரான தனவரவு உண்டு, செய்தொழில் லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. அதிர்ஷ்ட நிறம் பச்சை, அதிர்ஷ்ட எண் 5, வணங்க வேண்டிய தெய்வம் லட்சுமி நரசிம்மர், ஆஞ்சநேயர். துலாம் ராசி. சந்திரன் 7 செய்தொழிலில் லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு, இன்று தனவரவு உண்டு. குரு 8 உடல் நலனில் கவனம் தேவை, நிதி சம்பந்தமான விஷயங்களில் மிகுந்த கவனம் தேவை. செவ்வாய் 9 ரியல் எஸ்டேட் வியாபாரம் சுமாரான லாபத்தை தரும், புதிய முயற்சிகள் இன்று வேண்டாம். சனி 6 தொட்டது தொடங்கும், வெற்றி மிகுந்த நேரம் இது, காலம் இது, எல்லா வகையிலும் தனவரவு உண்டு. புதன் 6 மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர், நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். சூரியன் 6 அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும், சிலருக்கு அரசாங்கத்தால் ஆதாயம் கிட்டும். சுக்கிரன் 6 பெண்களுக்கு ஏற்றமிகு காலம் இது, பெண்கள் புதிதாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர். ராகு 6 ரியல் எஸ்டேட் வியாபாரம் லாபகரமாக இருக்கும், செய்தொழிலில் ஏற்றம் உண்டு, இன்று நல்ல தனவரவு உண்டு. நட்சத்திர பலன். சித்திரை செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு, இன்று நல்ல தனவரவு உண்டு. சுவாதி நீங்கள் திட்டமிட்டதை சாதித்து முடிப்பீர்கள், செய்தொழிலில் நல்ல லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு, இன்று தனவரவு உண்டு. விசாகம் தொட்டது தொடங்கும், ஏற்றமிகு காலம் இது, இன்று செய்தொழில் அமோக லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை, அதிர்ஷ்ட எண் 6, வணங்க வேண்டிய தெய்வம் லட்சுமி நரசிம்மர், ஆஞ்சநேயர். விருச்சிக ராசி. சந்திரன் 6 செய்தொழிலில் லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு, இன்று நல்ல தனவரவு உண்டு. குரு 7 வேலையில்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும், திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். செவ்வாய் 8 ரியல் எஸ்டேட் வியாபாரம் சுமாரான லாபத்தை தரும், வண்டி வாகனங்கள் ஓட்டும் போது நிதானமும் கவனமும் தேவை. சனி 5 புதிய முயற்சிகள் இன்று வேண்டாம், மாமூல் பணிகளை செய்வது உத்தமம்.
புதன் 5ல் மாணவர்கள் தாங்கள் படிக்கும் பாடத்தை திரும்ப திரும்ப படித்து பார்க்க வேண்டும். சூரியன் 5ல் அரசாங்க காரியங்கள் தாமதமாகும், கடும் முயற்சிக்கு பின் வெற்றி அளிக்கும். சுக்கிரன் 5ல் பெண்கள் சிலர் புதிதாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர், சில பெண்களுக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். ராகு 5ல் மாமூல் பணிகளை தொடரவும், செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு. நட்சத்திர பலன். விசாகம் செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மையுண்டு, இன்று தனவரவு உண்டு. அனுஷம் மகான்கள் வழிபாடு ஏற்றமுடையதாக அமையும், செய்தொழிலில் லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மையுண்டு, இன்று நல்ல தனவரவு உண்டு. கேட்டை வாய் வார்த்தைகளை விட வேண்டாம், இதிலும் நிதானம் தேவை, செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மையுண்டு, இன்று சுமாரான தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு, அதிர்ஷ்ட எண் 9, வணங்க வேண்டிய தெய்வம் ஐயப்பன் மற்றும் ஆஞ்சநேயர். தனுசு ராசி. சந்திரன் 5ல் அரசாங்க காரியங்கள் தாமதமாகும், தொடர் முயற்சிக்கு பின் வெற்றி அளிக்கும். சனி 4ல் புதிய முயற்சிகள் இன்று வேண்டாம், மாமூல் பணிகளை செய்வது உத்தமம். புதன் 4ல் மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர், நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். சூரியன் 4ல் சில காரியங்கள் தாமதமாகவும், தந்தை வழி உறவினர்கள் ஆதரவுகரம் நீட்டுவர். சுக்கிரன் 4ல் பெண்களுக்கு ஏற்ற மிகு காலம் இது, பெண்கள் புதிதாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர். ராகு 4ல் வாய் வார்த்தையில் நிதானம் தேவை, கவனம் தேவை, புதிய முயற்சிகளை இன்று தவிர்ப்பது நலம். குரு 6ல் உடல் நலனில் கவனம் தேவை, நிதி சம்பந்தமான விஷயங்களில் மிகுந்த அக்கறையும் கவனமும் தேவை. செவ்வாய் 7ல் வாய் வார்த்தைகளை விட வேண்டாம், வாழ்க்கை துணையுடன் பேசும்போது மிகுந்த கவனமும் உஷார் நிலைமையும் தேவை. நட்சத்திர பலன். மூலம் தெய்வ அனுகூலம் உண்டு, மாமூல் பணிகளை செய்யவும், புதிய முயற்சிகள் இன்று வேண்டாம், இன்று சுமாரான தனவரவு உண்டு. போராடம் வாய் வார்த்தைகள் நிதானம் தேவை, மாமூல் பணிகளை தொடரவும், செய்தொழிலில் லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு, உடல் நலனில் கவனம் தேவை. உத்திராடம் நினைத்த காரியம் நிறைவேறும், செய்தொழிலில் லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மையுண்டு, உடல் நலனில் கவனம் தேவை. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், அதிர்ஷ்ட எண் 3, வணங்க வேண்டிய தெய்வம் குலதெய்வ வழிபாடு, சித்தர்கள் வழிபாடு. மகர ராசி. சந்திரன் 4ல் செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. குரு 5ல் வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும், சிலர் புதிதாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர், நல்ல தனவரவு உண்டு. செவ்வாய் 6ல் ரியல் எஸ்டேட் வியாபாரம் லாபகரமாக இருக்கும், எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு, இன்று நல்ல தனவரவு உண்டு. சனி 3ல் தொட்ட காரியம் தொடங்கும், புதிய முயற்சிகள் வெற்றியளிக்கும், எல்லா வகையிலும் தனலாபம் உண்டு. புதன் 3ல் மாணவர்கள் தாங்கள் படிக்கும் பாடத்தை திரும்ப திரும்ப படித்து பார்க்க வேண்டும். சூரியன் 3ல் அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும், தந்தை வழி உறவினர்கள் ஆதரவுகரம் நீட்டுவர். சுக்கிரன் 3ல் பெண்களுக்கு ஏற்றமிகு காலம் இது, பெண்கள் சிலருக்கு திருமண பாக்கியம் கூடி வரும், பெண்கள் சிலர் புதிதாக தொழில் தொடங்குவர், உடல் நலனில் கவனம் தேவை. ராகு 3ல் செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. நட்சத்திர பலன். உத்திராடம் செய்தொழிலில் லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு, இன்று நல்ல தனவரவு உண்டு, அதிர்ஷ்டமான நாளாக இன்று அமையும். திருவோணம் எதையும் திட்டமிட்டு செயல்படுத்துவீர்கள், செய்தொழில் அமோக லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு, இன்று அமோக தனவரவு உண்டு. அவிட்டம் தொட்டது தொடங்கும், செய்தொழில் அமோக லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு, சில இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இன்று கிடைக்கும். அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீலம், அதிர்ஷ்ட எண் 6, வணங்க வேண்டிய தெய்வம் லட்சுமி நரசிம்மர், ஆஞ்சநேயர். கும்பராசி. சந்திரன் 3ல் திரவிய லாபம் கூடும், செய்தொழிலில் லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு, இன்று தனவரவு உண்டு. குரு 4ல் செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு, இன்று புதிய முயற்சிகள் வேண்டாம். செவ்வாய் 5ல் சில காரியங்கள் தாமதமாகும்,
வண்டி வாகனம் ஓட்டும்போது நிதானம் தேவை. ரியல் எஸ்டேட் சம்பந்தமான முதலீடுகளை தவிர்த்தல் இன்று நல்லது. சனி 2 மாமூல் பணிகளை செய்யவும். புதிய முயற்சிகள் இன்று வேண்டாம். புதன் 2 மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர், நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். சுக்கிரன் 2 பெண்களுக்கு ஏற்றமிகு காலம் இது. பெண்கள் புதிதாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர். சில பெண்கள் பதவி உயர்வு பெறுவர். சூரியன் 2 அரசாங்க காரியங்கள் தாமதமாகும், நிதானம் தேவை. ராகு 2 புதிய முயற்சிகளை தவிர்க்கவும், மாமூல் பணிகளை தொடரவும். நட்சத்திர பலன். அவிட்டம் தொட்டது துலங்கும், எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. சதயம் நீங்கள் நினைத்த காரியத்தை சாதித்து முடிப்பீர்கள். எல்லா விதத்திலும் ஏற்றம் உண்டாகும், செய்தொழிலில் லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. பூரட்டாதி தெய்வ அனுகூலம் உண்டு, செய்தொழிலில் லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. புதிய முயற்சிகள் வேண்டாம், இன்று தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் நீலம், அதிர்ஷ்ட எண் 6. வணங்க வேண்டிய தெய்வம் சித்தர்கள் வழிபாடு, காலபைரவர், ஆஞ்சநேயர். மீனராசி. சந்திரன் 2 செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. சனி ஜன்மத்தில் உடல் நலனில் கவனம் தேவை. புதிய முயற்சிகளை தவிர்த்தல் நலம். புதன் ஜன்மத்தில் மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர், நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். சூரியன் ஜென்மத்தில் அரசாங்க காரியங்கள் தாமதமாகி பின் ஜெயமுண்டாகும். சுக்கிரன் ஜென்மத்தில் பெண்களுக்கு ஏற்றமிகு காலம் இது. பெண்கள் புதிதாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர். ராகு ஜென்மத்தில் புதிய முயற்சிகள் இன்று வேண்டாம், மாமூல் பணிகளை செய்வது உத்தமம். வீண் வாக்குவாதத்தை தவிர்த்தல் நலம். குரு 3 நிதி சம்பந்தமான விஷயங்களில் மிகுந்த கவனமும் உஷார் நிலைமையும் வேண்டும். புதிய முதலீடுகள் இன்று வேண்டாம். செவ்வாய் 4 வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. வண்டி வாகனத்தில் நிதானமும் கவனமும் தேவை. நட்சத்திர பலன். பூரட்டாதி மகான்கள் வழிபாடு நலம் பயக்கும். செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று தனவரவு உண்டு. உத்திரட்டாதி வாய் வார்த்தைகளை விட வேண்டாம், எதிலும் நிதானம் தேவை, கவனம் தேவை. உடல் நலனில் அக்கறையும் கவனமும் தேவை. ரேவதி பட்ஜெட் போட்டு செலவு செய்தால் வீண் விரயத்தை தவிர்க்கலாம். வண்டி வாகனம் ஓட்டும் போது நிதானமும் கவனமும் தேவை. புதிய முதலீடுகள் இன்று தவிர்த்தல் நலம் பயக்கும். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், அதிர்ஷ்ட எண் 3. வணங்க வேண்டிய தெய்வம் குலதெய்வ வழிபாடு, சித்தர்கள் வழிபாடு. 12 ராசி அன்பர்களும் இன்று திங்கட்கிழமை ஆகையால் சிவாலயம் சென்று சிவபெருமானுக்கு வில்வம் சூட்டி பசுனை தீபம் ஏற்றி அம்மனுக்கு மல்லிகை புஷ்பம் சாற்றி பசுனை தீபம் ஏற்றி வழிபட்டால் எல்லா வளங்களும் கிட்டும் என்பது திண்ணம். நன்றி, வணக்கம்.